எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். இயேசப்பா, கிருபை, இரக்கம், தயவு, அன்பு பெரியது. இந்த நாளிலேயும் கூட இந்த இடத்துல வைப்பதிக்க செய்திங்க சொல்கிறோம். சாட்சிகளுக்கு தந்தீங்க சொல்கிறோம். வார்த்தைக்காக இருக்கிறோம். நீங்கள் பேசுங்க. அங்கே கண்ணை வெளியிலே மறைத்து வைத்து வெளிப்படுவீராக. இந்த நாமம் மாற்றம் மகிமைப்படட்டும். சகல பிரசாதத்தை பார்க்கின்ற வார்த்தையை நீங்கள் அதிகமாக மகிமைப்படுத்திருக்கிறீங்க. இந்த மாலையிலேயும் மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய ஜனம் வந்து அவர்களுக்கு எல்லாருக்கும் வேண்டிய வார்த்தையை கொடுங்க. எல்லாருக்கும் வேண்டிய வசனத்தை கொடுங்க. எல்லாரையும் தேவன் அவர்களுக்கு ஆத்மாவுக்கு ஆவிக்கு என்ன வேணுமோ தேவன் அறிந்திருக்கிறீர்கள். அதில் ஒரு திருப்தியை கொடுத்து அனுப்புங்க. காரணம் வேணும் எங்களுக்கு காண்பிக்கிறது. உங்களிடத்துல வந்த ஒரு திருப்தி உண்டப்பா. உங்களுடைய சமூகத்திலேயே நாங்கள் இருக்கிறோம். திருப்தி ஆக்கி அனுப்புங்க. ஸ்தோத்திரம். என்னை முழுவதும் ஆட்கொள்வீராக. பரிசுத்தாவியானவர் நாவையும் சிந்தையும் சரீரம் முழுவதும் ஆட்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். நீ மாற்றம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லவர்களாக. ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22வது வசனம். லூக்கா 15:22. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு செய்தி பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு காரியத்தை, ஒரு நடு மைய பகுதியை முக்கியப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி. இந்த வேத பகுதியில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. தேவன் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே மனிதனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இறங்கி வந்த அவர் பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை மனிதர்களுக்கு, ஜனத்திற்கு எடுத்துரைத்தார், சொல்லி காண்பித்தார், எளிதாக காண்பித்தார், சொல்லினார். ஒரு சில இடங்களில் ஊமைகளாக அவங்களுக்கு தெரியப்படுத்தினார். அதுவரைக்கும் பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் மறைக்கப்பட்டதாக இருந்தது. வேதத்தை பார்க்கும்பொழுது, பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது உங்களால் பார்க்கவே முடியாது. பரலோக ராஜ்யத்தை குறித்து எப்படி இருக்கும் தெரியாது. பிதாவை குறித்து தெரியாது. நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து வந்து பிதாவை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை சொல்லிக் கொடுத்தார். யார் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பார்கள் சொல்லி காண்பித்தார். எப்படி வாழ வேண்டும் என்று வழிகளை கற்றுக் கொடுத்தார். எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். அநேக ஊமைகளை காண்பித்துக் கொடுத்தார். ஒவ்வொரு ஊமையிலும் பரலோக ராஜ்யத்தை குறித்தே இருக்கும். ராஜ்யத்திற்கு உள்ளே பிரவேசிக்க எப்படி, எஜமான் எப்படி, எப்படிப்பட்டவர்கள், அநேக ஊமைகளை பார்க்கும் பொழுது விதைக்கிறவனுடைய ஊமை சொல்லப்பட்டது. அதுவும் பரலோக ராஜ்யத்தை குறித்தது. ராத்திரி வேலையிலே சத்துரு வந்து விதைத்து களைகளை விதைக்கிறான். அதுவும் பரலோக ராஜ்யத்திற்குரியது. ஒரு ஸ்திரீ புளித்த மாவை எடுத்து புளிக்கும் முறை அதை ஊட்டி வைத்து, அந்த ஊமைகளையும் பரலோக ராஜ்யத்திற்குரியவைகள் எல்லாம் சொல்லி காண்பித்த நல்ல தேவன் இந்த இடத்திலே வரும் பொழுது, இந்த அதிகாரத்திலே ஒரு 3 காரியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். அது மிக பிரதானமாக எதை காண்பிக்கிறது? நான் எதற்கு பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தேன் என்றால், இழந்து போனதை தேடவே வந்தேன் என்பதை காண்பிக்கிறது. 3 சம்பவம் இந்த அதிகாரத்தை நாம் பார்க்க முடியும். காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன ஆடு, ஒரு பிள்ளை என்றான் காணாமல் போனவர். இந்த எல்லாருக்கும் இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவன் இளையவன் தகப்பனை பார்த்து, ஆஸ்தியிலே எனக்கு உரியதை கொடும் என்று சொல்லி கேட்டு தனக்குரியதை எடுத்துக்கொண்டு போய் தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து, தகப்பனுடைய அன்பை விட்டு பிரிந்து போய், தகப்பனுடைய அன்பை உணராமல் தான் இஷ்டம் போல வாழ்ந்து, எல்லாவற்றையும் செலவழித்த பிறகு கூட யாருமே இல்லை, எல்லாரும் அவனை விட்டு விலகி போய்விட்டார்கள். அவனுக்கு கடைசியாக அவனுக்கு இருந்த பணம் எல்லாம் செலவழிந்து போய், யாருக்கெல்லாம் செலவு பண்ணினா அவர்களும் அவனை விட்டு போய், இப்போ ஒன்றும் இல்லாமல் பன்னிக்கு கிடைக்கிற தவிடு கூட கிடைக்காமல் பசியிலே, ஏகத்திலே, சரீரத்திலே வஸ்திரங்கள் எல்லாம் அழுக்கடைந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு திடீரென்று ஒரு வெளிச்சம் வருகிறது. ஐயோ,
என் தகப்பனுடைய வீட்டிலே பூர்த்தியான சாப்பாடு வேலைக்காரன் கூட கிடைக்குது, எனக்கோ அது கூட இல்லாம இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி நான் தகப்பன் வீட்டுக்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று அவர் பாதத்திலே விழுந்து மன்னிப்பு கேட்டு என்னை ஒரு வேலைக்காரனாகவாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று அவன் புத்தி தெரிந்த பிறகு இது அவனுக்கு வருகிறது. பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல புத்தி தெரிந்து வரும் பொழுது தகப்பன் ஓடோடி அவனை பார்த்து, தூரத்துல அவன் வரதை பார்த்து ஓடி போய் அவனை புறம்பே தள்ளாமல், அவன் பாவத்தை சுட்டி காட்டாமல், அவன் தன்னை விட்டு தன் ஆஸ்திகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போனானே அவன் கடிந்து கொள்ளாமல், அவன் இருந்த நிலையை பார்க்காமல் அவனை கட்டி கொண்டு அவனை அரவணைத்து அவனுக்கு செய்கிற காரியத்தை வாசிக்கிறோம். இது பரலோகத்தின் தகப்பன் நமக்கு செய்கிறது. ஆகவே வேதத்திலே அழகாக சித்தரிக்கப்பட்ட தேவன் நமக்கு காண்பிக்கிறார். எதை சொல்லுகிறார்? இந்த பூமியிலே உள்ள இருக்கிற கிருபையின் காலமாய், கிருபையின் காலம் கொடுக்கிறப்பட்ட வரைக்கும் இரக்கமுள்ள பிதா தம் மண்டையில வருகிறவரை சேர்த்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார். அந்த இடத்திலே இன்றைக்கு மாலையின் செய்தி அதை எதை முக்கியப்படுத்துவேன் என்றால், தகப்பன் பாருங்க, அவன் ஆஸ்திகளை அழித்து வஸ்திரங்கள் அழுக்கடைந்து வந்தவனுக்கு என்னெல்லாம் செய்கிறாராம். அவன் சொன்ன மாத்திரத்திலே அந்த தகப்பன் அவனுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தான். இன்றைக்கு மாலை வேளையிலே வந்த உங்களுக்கு கர்த்தர் உயர்ந்த வஸ்திரங்களை கொடுப்பார். உயர்ந்த வஸ்திரங்கள், உயர்ந்த வஸ்திரம் எதை குறிக்கிறது? உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்தாராம். வாசிக்க முதல்ல அந்த பிள்ளை அந்த வந்த உடனே தகப்பன் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்தாராம். கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் பூமியை சிருஷ்டித்த போது, ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த போது அவர்களுக்கு ஒளியை வஸ்திரமாக தரித்தார். காரணம், வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலை அவர்களுக்கு கொடுத்தார். ஒளியை தரித்திருந்த அவர்கள் பாவத்திற்குள்ளான பிறகு வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது நிர்வாணிகளாய் போனார்கள். தேவன் ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார். அந்த வஸ்திரம் பாவத்தினால் என்னவாய் மாறிவிட்டது? தொலைந்து போய்விட்டது. இழந்து விட்டார்கள். நிர்வாணியாய் நிற்கிறார்கள். தேவன் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர். அதை பார்த்து அப்படியே விடாமல் அத்திலைகளை தைத்துக் கொண்டு இருக்கிற அவர்களுக்கு தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முதல் கொண்டு, உலக தோற்றத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினால ஒரு வஸ்திரத்தை அவர்களுக்கு தோல் உடைகளை பண்ணி உடுத்து வைத்தார். நல்லா கவனியுங்க. ஒரு சத்தியத்தை இதை பார்த்துவிட்டு நாம் கீழே போகலாம். வஸ்திரம் விலகுறது பாவத்தை குறிக்கிறது. ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு பெரிய மண்டலம் இருக்கிறது. ஆவிக்குரிய மண்டலம். நாம் வாழ்கிறது பூமியில பிசிக்கலாக மாம்ச சரீரத்தில் இருக்கிறோம். இதை தாண்டி ஆவிக்குரிய மண்டலம் ஒன்று இருக்கிறது. ஆவிக்குரிய மண்டலத்தை பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு பாவம் இருக்குமே ஆனால் முதலாவது பார்க்கிற இடத்துல அவன் வஸ்திரம் விலகினவனாக தெரிகிறது. நிர்வாணியாய் தெரிகிறான். நிர்வாணியாக. இன்னொரு சம்பவத்தை பாருங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 9:21. குடித்து வெறிகொண்டு வஸ்திரம் விலகி. ஒரு நீதிமானுக்கு பாவம் உள்ள வறுமை என்றால் வஸ்திரம் விலகி விடுகிறது. தேவன் கொடுத்த வஸ்திரம் விலகி நிர்வாணியாய் காணப்படுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 25வது வசனம். யாத்திராகமம் 32:25. ஜனங்கள் தாங்கள் தக்கதாக நிர்வாணமாக்கி இருந்தார். பாவம் விக்கிர ஆராதனை வந்த இடத்துல வஸ்திரம் விலகி ஜனங்கள் நிர்வாணியாய் இருக்கிறார்கள். அப்படின்னா இன்னொரு காரியத்தை சம்பவத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்போஸ்தலர் 19:16. மேற்கொள்ள நிர்வாணிகளும். அப்போ இந்த சத்ரு ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது என்ன செய்ய பார்க்கிறான்?
தேவன் கொடுத்த வஸ்திரத்தை எடுக்க அதான் ஆதியிலே செய்தான். ஆதாம் ஏவாளுக்கும் தந்திரமாய் நுழைந்து தேவன் அவர்கள் கொடுத்த இந்த வஸ்திரம் இப்பொழுது யாருக்குள்ளெல்லாம் பாவங்கள் எப்படியெல்லாம் கொள்ள முடியுமோ செய்து தேவன் அவர்கள் கொடுத்த வஸ்திரங்களை எடுக்க வேண்டும் என்று, நிர்வாணியாய் விட வேண்டும் என்று. இன்னொரு காரியத்தை, இந்த பாவம் எதை நம்மை நிர்வாணியாய் மாற்றி விடுகிறது. நமக்கு இருக்கிற தேவன் உடுத்தின வஸ்திரத்தை நம்ம விட்டு நீங்க செய்கிறது. அடுத்தபடியாக என்னவாய் செய்கிறதுனா அழுக்கு வஸ்திரத்தை நமக்கு உடுத்து விடுகிறது. தேவன் எப்படியாப்பட்டவர்? உயர்ந்த வஸ்திரத்தினால தம்முடைய பிள்ளைகளை அலங்கரிக்கிறவர். இங்கே தகப்பன் உயர்ந்த வஸ்திரம், உயர்ந்த ஃபைனஸ்ட் என்ற ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாமத்தை பார்க்கும் பொழுது ரிச் அப்பேரல் என்று ஒரு ஆம்பிளிஃபை வெர்ஷன்ல, ESV-ல பியூர் வெஸ்ட்மென்ட்ஸ், ரொம்ப பரிசுத்தமான வெஸ்ட்மென்ட்ஸ் இப்படி எல்லாம் சொல்லப்படுகிறது. அப்போ சாத்தான் சத்துரு எதை செய்கிறான்? வஸ்திரம் விலக பாவத்தை தேவ ஜனத்திற்குள் திணிக்கிறான். பாவம் செய்தால் அது வஸ்திரம் விலகிவிடும், அவர் நிர்வாணியாய் காணப்படுவார்கள். தேவன் விரும்ப மாட்டார். அடுத்தபடியாக அவன் நம்முடைய வஸ்திரங்களை என்ன செய்கிறான் என்றால் அழுக்குப்படிய செய்கிறான். பாருங்க, சகரியா 3:2-4 வாசிங்க. சகரியா 3:2-4. சகரியா 3:2. சாத்தானை நோக்கி மைக்ல வாசிங்க. கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர், எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளீர் அல்லவா என்றார். யோசுவாவும் அழுக்கு வஸ்திரம். யோசுவா பிரதான ஆசாரியனுக்கு என்ன வஸ்திரம் இருக்கா? அழுக்கு வஸ்திரம். ஆசாரியனுடைய வஸ்திரம் அழகான வஸ்திரம். தேவன் அவனுக்கு உள்ளங்கியையும் மேல் சட்டையும் ஏபோத்தையும், இதனால கற்களினால கோமதர் பல 12 கற்கள், ஏறப்பட்ட கற்களினால் அலங்கரித்து பாவையை வைத்து மேலே தங்கத்தினால எழுதப்பட்டதை அந்த வஸ்திரத்தினால அலங்கரித்து. இப்ப அவனுடைய வஸ்திரம் எப்படியா இருக்கிறது? அழுக்கு வஸ்திரமா இருக்கு. வாசிங்க. யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போட்டு நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீக்க செய்து உனக்கு சிறப்பு வஸ்திரங்களை தருவித்தேன் என்றார். அப்போ அக்கிரமம் காணப்படுதான். அக்கிரமம் உன்னை விட்டு நீங்க செய்யற யாரு? பிரதான ஆசாரியன். ஆசாரியனுக்குள்ள என்ன இருக்கு? அக்கிரமம் இருக்கு. அக்கிரமம் இருந்தா என்ன ஆகுது? இந்த வஸ்திரம், தேவன் கொடுத்த அழகிய வஸ்திரம் அழுக்கு வஸ்திரமாய் மாறிடும். அப்ப அழுக்கு வஸ்திரம் இருக்கு. யார் பக்கத்துல நிற்கிறான்? சாத்தான் நிற்கிறான். ஏன்னா அவனுக்கு முழு அதிகாரமும் உண்டு. அப்ப பார்க்கும் பொழுது, ஆவிக்குரிய மண்டலத்திலே பார்க்கும் பொழுது, யாருக்கெல்லாம் வஸ்திரம் இல்லாம நிர்வாணிகளா இருக்கிறார்களோ அவனுடைய ஆட்கள். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், இவன் பாவி, தேவன் கொடுத்த வஸ்திரங்கள் உயர்ந்த வஸ்திரங்கள் இல்லை, அழுக்கு வஸ்திரம், இவர்களுக்கெல்லாம் தீங்கு செய்யாம கரெக்டா பக்கத்துல இருக்கிறான். தேவன் பார்க்கிறார். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கு நாம் கொடுத்த வஸ்திரங்கள் இல்லையே, சாத்தான் பக்கத்துல தீங்கு செய்ய. காரணம், என்றைக்கு நமக்கு அழுக்கு வஸ்திரம் காணப்படுகிறதோ சாத்தான் நமக்கு தீங்கு செய்ய ரெடியா பக்கத்துல இருப்பான். அப்ப தேவன் என்ன செய்கிறார்? உன் அக்கிரமத்தை நீக்குகிற உனக்கு வேற வஸ்திரத்தை தேவன் தந்தாராம். அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, நம்முடைய வஸ்திரங்களை குறித்து நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று. நாம் பார்க்கிற நம் ஆவிக்குரிய மண்டலங்களை பற்றி அதிக நமக்கு பார்க்காததுனாலே நாம் அதை கவலைப்படுவதில்லை. ஆனால் வஸ்திரம் மிக முக்கியமானதா இருக்கு. இங்கே பார்க்கும் பொழுது தேவன் வரும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவர் எதை எதிர்பார்க்கிறாரா? வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 இதோ திருடனை போல நான் வருகிறேன், நல்ல கவனிங்க, தன் மானம் காணப்படாதபடிக்கு, நிர்வாணமாய் நடவாதபடிக்கு, அதாவது பாவத்திலே அக்கிரமத்திலே அவன் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். இங்கு தேவன் நல்லா கவனிக்கப்பீர்கள் என்றால் திருடனை போல வருவேன்னு சொல்லியிருக்கிறார். தேவன் வருவதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
நல்லா கவனிங்க. திருடனை போல வருவது மணவாட்டி சபைக்காக வருகிறார். மணவாட்டி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற மணவாட்டிக்காக திருடனை போல வருகிறார். பகிரங்கமான வருகை ஒன்று இருக்கிறது, இரண்டாம் வருகை. 6 வாரத்தோட தூதர் பிரதானத்தோடு வருவார். அப்போ வரும் பொழுது எல்லாரும் அவரை குத்தினவர்கள் காண்பார்கள். அது அவர் பகிரங்கமாய் வருகிற இரண்டாவது வருகை. ஆனால் திருடனை போல வருவேன் எங்கெல்லாம் தேவன் சொல்லி இருக்கிறாரோ அது அவருடைய ரகசிய வருகையை குறிக்கிறது. இந்த ரகசிய வருகை எதற்காக தேவன் வருகிறார்? சபையை, ஆயத்தமாய் இருக்கிற மணவாட்டியை, அலங்கரிக்கப்பட்டிருக்கிற மணவாட்டியை எடுத்துக்கொண்டு போக. எதற்காக? உபத்திரவ காலம் பின்பு வரப்போகிறது. அதுதான் வெளிப்படுத்தும் விசேஷம் 7, 8, 9, 10 இதிலெல்லாம் வாசிக்கிறோம். ஏன் சபையை எடுத்துக்கொண்டு போக போகிறார்? நம்முடைய பிள்ளைகளை உபத்திரவ காலத்திலே விட்டுவிட மாட்டார். உபத்திரவ காலம் சகிக்க முடியாது. எல்லாரும் மலை ஓடி போய் ஐயோ சாவு வர வேண்டும் என்று விரும்புவார்களாம். சாவு வராதான். அது அந்தகாரமான நாட்கள், அந்தி கிறிஸ்துவனுடைய நாட்கள், அந்தி கிறிஸ்துவனுடைய நாட்கள். ஆகவே தேவன் ரகசியமா திருடனை போல வரப்போகிறார். ஆகவேதான் சபையை ஏற்படுத்தியிருக்கிறார். எதற்கு நமக்கு சபையை கொடுத்தார்? சொந்த ரத்தத்தினால சம்பாதித்த சபை எதற்கு? ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை சபையில சேர்க்கப்பட்ட பிறகு சாயல் கொப்பாய் மாறிக்கொண்டே வந்து அவரை காண ஆயத்தமாக பரிசுத்த ஆவியானவர் அலங்கரித்து 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 மணவாளனாக இயேசு கிறிஸ்து ஓசியாவை சொன்னது போல உன்னை நித்திய விவாகத்திற்கு நியமித்துக் கொண்டேன் என்று ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வெளிப்படுத்தும் விசேஷம் 19, 20, 21 சொல்லப்படுகிறது. ஆயத்தமாக நம்மை கொண்டு போகிறதுக்காக தேவன் சபையை வைத்திருக்கிறார். அப்போ இந்த நாட்கள், இந்த காலங்கள் எதற்காக? நம்முடைய வஸ்திரங்கள் காக்கப்பட, நம்முடைய வஸ்திரங்கள் அலங்கரிக்கப்பட, நம்முடைய சுபாவங்கள் அலங்கரிப்பு. அதை தான் தேவன் நமக்கு காண்பிக்கிறார். ஆகவே கர்த்தர் வரும் பொழுது திருடனை போல் வருவேன் என்று சொல்லப்பட்ட இடத்திலே அவருடைய ரகசிய வருகையை குறிக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் சர்தை சபையை குறித்து தேவன் சொல்லும் பொழுதும் அதை தான் சொல்லுவார். உன் சபையிலே தங்கள் வஸ்திரங்களை காத்துக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். 3:7 என்று நினைக்கிறேன். வாசியுங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 3. தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் இருக்கிறார்கள். தேவன் ரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தவர் பரலோகத்துக்கு போன பிறகு தம்முடைய சீடனாகிய யோவானுக்கு பத்மோ தீவிலே தம்மை வெளிப்படுத்துகிறார். பார்த்த உடனே அந்த யோவான் பயந்து நடுங்கி, எப்படி இந்த பூமியிலே இருந்த போது அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த யோவான் இப்பொழுது நடுங்கி பயப்படுகிறார். காரணம், தேவாதி தேவன் அன்பு நிறைந்தவர் இப்பொழுது சர்வ மகிமையோடு வல்லமையோடு தேவன் அவனுக்கு காட்சி அளித்து அவனுக்கு சொல்லுகிறார், நீ 7 சபைகளுக்கும் தூதை அனுப்பு. 7 சபைகள் அந்த நாட்களிலே அந்த பட்டணங்களிலே இருந்த அந்த 7 சபைகள், இதற்கு சிதறி இருக்கிற சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். என்னென்ன காரியத்தை நான் விரும்புகிறேன், என்ன கிரியை நான் எதிர்பார்க்கிறேன், எதை செய்ய வேண்டும், இதை சொல்ல என்று எழுதி அனுப்பும்போது சர்தை சபைக்கு தேவன் இது அதாவது 5ஆவதாக இந்த சபை இருக்கு. பிறகு பிள்ளைதலைமை லவோதிகா இந்த சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், வஸ்திரங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமா? கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் நம்முடைய உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்து இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு வந்த நாம், இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார். வஸ்திரங்களை காத்துக்கொள்ள எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருப்போம். காரணம், அவர் திருடனை போல வருகை போகிறார். அவர் ரகசியமாய் வரப்போகிறார். அவர் தம்ம ஆயத்தமாக்கப்பட்டிருந்த மணவாட்டிக்காக வரப்போகிறார். காத்து கொண்டு இருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, வெறியினாலும் பெருந்தெண்டியினாலும் உங்கள் இருதயம் பாரம் அடையாதபடிக்கு, இந்த லௌகீக கவலை குறித்து பாரம் அடையாதபடிக்கு, மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்கள் என்ன படிபடிக்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். காரணம், நமக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய ரகசிய வருகையை காணப்பட ஒரே காரியம் விழித்து இருந்து ஜெபிக்க. ஆகவேதான் ஆவி ஆத்மா சரீரம் தேவன் பிரித்து வைத்திருக்கிறார். தூங்கிக் கொண்டிருக்கும் ஆத்மாவும் ஆவியும் தேவனோடு இருக்கும் அல்லவா? ஆகவேதான் ஆவியிலே ஆத்மாவிலும் தேவ ஆவியாளர் அசைப்பாட வேண்டும் என்று அதிகமாய் விரும்பி நம் கிறிஸ்தவ ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், பெந்தெகோஸ்தே அனுபவத்தை உடையவர்கள் ஆவி ஆத்மாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆவியானவருடைய நடத்துதலுக்கு, அபிஷேகத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஆவியை நடத்துதலுக்கு நாம் நடத்தப்படுகிறோம். எதற்காக?
ஆவியும் ஆத்துமாவும் மணவாளனுக்கு ஆயத்தப்பட்டிருக்கு. ஆவி ஆத்துமா ஆயத்தமா இருப்பது, சரீரமும் ஆயத்தமா இருக்கும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. செய்திக்குள்ளாக போகிறேன். உயர்ந்த வஸ்திரங்களை தேவன் தந்தாராம். உயர்ந்த வஸ்திரங்கள் உங்களுக்கும் எனக்கும் தந்த கர்த்தர் இன்றைக்கும் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். யாராவது இந்த வஸ்திரம் இல்லாமல் இருப்பீர்கள் என்று இருதயத்தை தோன்றுமையானால் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் கேளுங்கள். தேவனே, அந்த 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 பிள்ளை அந்த எழுப்பி ஓடி வந்தது போல நமக்கு கிருபையின் காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபையாக இந்த நாட்களை தேவன் கொடுத்திருக்கிறார். எதற்காக அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, தகப்பனண்டை வர, தகப்பனோடு சேர்ந்து கொள்ள, தகப்பனுடைய வழிகளை கற்றுக்கொள்ள, நாமும் பரலோக ராஜ்யத்துக்கு அந்த மணவாளுடைய அந்த ஆட்டுக்குட்டியான திருமணத்துக்கு மணவாளுடைய அந்த அந்த வீட்டிற்கு நாம் போகிறதற்காக உயர்ந்த வஸ்திரங்களை கொடுக்கிற கர்த்தர். உயர்ந்த வஸ்திரத்திலே நான் ஒரு நேரம் அனுமதிக்கு மட்டும் சில வஸ்திரங்களை கொடுத்து நாம் தியானிப்போம். நமக்கு என்ன வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார்? முதலாவது அவர் நமக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தி மன்னிக்கவும், ஏசாயா 61:10 வாசிக்க கேட்போம். ஏசாயா 61:10. மகிழ்கிறேன். ஆமென். மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. போதும், நல்ல கவனிங்க. முதலாவது தேவன் நமக்கு தருகிறது என்ன? ரட்சிப்பின் வஸ்திரம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு உணர்வில்லாத இருக்கிறது என்ன? ரட்சிப்பு என்ன நமக்கு புரிய மாட்டேங்கிறது. ஏனென்றால் ரட்சிப்பினுடைய மேன்மை தெரியுமே என்றால் நாம் மகிழ்ந்து களிகூர்ந்து கொண்டிருப்போம். எல்லா சூழ்நிலையும் தேவனை துதித்துக் கொண்டிருப்போம். காரணம், வெளியேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த பெரிய ரட்சிப்பு, கிரேட் சால்வேஷன். எவ்வளவு ஒரு வார்த்தை பாருங்க. ஒரு வேதம் அப்படி குறிக்கிறது என்றால் அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 2:3. எபிரேயர் 2:3. எபிரேயர் 2:3. அறிவிக்கப்பட்டு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவனாமே சாட்சி கொடுத்து மாயிருக்கிற பெரிதான ரட்சிப்பு. ஒரு வார்த்தை பாருங்க. இந்த ரட்சிப்பை நாம் அதிகமாக நினைப்பது அல்ல. விசேஷமா கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு அதனுடைய மேன்மை தெரியாது, ரட்சிப்பு அனுபவம் தெரியாது. ஒருவேளை மற்ற மார்க்கத்திலிருந்து வருகிறவர்கள், மற்ற விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அதனுடைய மேன்மையை புரிந்து கொள்வாங்க ரட்சிப்பின். இப்போ இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் பாருங்க. ரட்சிப்பு எதை குறிக்கிறது? பழைய ஏற்பாடு பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிப்பு சத்துருவின் கையிலிருந்து மீட்டுக் கொடுக்கிறது. ஏனென்றால் மோசே அந்த செங்கடல் அங்கே வந்து இருக்கும் பொழுது அவர் சொல்லுவார், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். அது என்ன? சத்துருவிலிருந்து மீட்டு எடுக்கிறது. அதே அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ரட்சிப்பு எங்கிருந்து வரும் என்றால் சீயோன் வசனங்களை அதிகமாக சொல்லி எடுத்து நேரம் எனக்கு இல்லாதபடினா நான் சொல்லிக் கொண்டு போறேன், கவனிங்க. இந்த ரட்சிப்பு எங்கிருந்து வரும்? இந்த ரட்சிப்பு சீயோனிலிருந்து வரும் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. சீயோனிலே தேவன் வாசம் பண்ணுகிற இடம். சீயோனிலே தேவன் ஒரு மூளைக்கல்லை வைப்பேன் என்று வாக்கு பண்ணினார். அந்த மூளைக்கல் வேற யாரும் அல்ல, ரட்சகராக இயேசு கிறிஸ்துவே அந்த மூளைக்கல். அவர்களை சீயோனிலே வைப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் அந்த ரட்சகர் வருவார் என்று பழைய ஏற்பாட்டிலே எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். பழைய ஏற்பாடு முழுவதும் எதை எதிர்பார்த்தார்கள்? ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். அவர்கள் அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது எதை ரட்சிப்பாய் நினைத்தார்கள்? ஒரு சத்துரு இருந்தால் சத்துரு இவர்களை மேற்கொள்ள வரும் பொழுது தேவனுடைய புயம் இவர்களுக்காக யுத்தம் செய்து ஜெயத்தை தரும் பொழுது அவர்கள் தேவனை ரட்சித்தார் என்று ஆடி பாடினார்கள். இப்பொழுது உண்மையான ரட்சிப்பு எங்கே வேண்டும்? ஆவியிலே வேண்டும், ஆத்துமாவிலே வேண்டும். அப்படி என்றால் இந்த நாட்களுக்கு பிதாவாகிய தேவன் எதை செய்தார்? ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணார். யார் அந்த ரட்சிப்பு? ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வந்த மாத்திரத்திலே அவரை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்று நமக்கு வேதம் தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. அந்த வசனத்தையும் வாசியுங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 43 நினைக்கிறேன், 12. அப்போஸ்தலர் 4:12 வாசிங்க. 4:12.
அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே ஒருவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அன்புக்குரியவர்களே, இங்கே பார்க்கும் பொழுது ரட்சிப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம், ஒரு சரீர பிரகாரமான ரட்சிப்பு அவர்கள் மேன்மையாய் தெரிந்தது. புதிய ஏற்பாட்டிலே வந்த சபைக்கு என்ன? ஆவியிலே ஆத்துமா ரட்சிப்பு. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், சத்துருவின் கையிலிருந்து மீட்டால் ரட்சிப்பு. அதே போலதான் இன்றைக்கு நமக்கு ஒரு நாள்ல சத்துருவின் பிடியிலே இருக்கிறது. பாவத்திற்கு அடிமையா இருக்கிறோம், மாம்சத்திற்கு அடிமையா இருக்கிறோம், உலகத்திற்கு அடிமையா இருக்கிறோம். இந்த பிடியிலிருந்து தேவன் நம்மை ரட்சித்து மீட்கிறாராம். எவ்வளவு அழகான ஒரு காரியம் பாருங்க. பழைய ஏற்பாடை பார்க்கும் பொழுது சத்துருக்கள் வருகிறார்கள், புதிய ஏற்பாடை பார்க்கும் பொழுது அதற்கு அதே நிழலாட்டமா இருக்குது. தேவன் நம்மை இந்த உலகத்தின் இப்பிரபஞ்சத்துக்கு இருந்து நம்மை பிரித்தெடுக்கிறார், உலகத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பை தருகிறார். ஆகவேதான் அங்கே தேவன் பரலோகத்திலிருந்து சியோனில் இருந்து அனுப்புகிறார். சியோனில் இருந்து யார் இறங்கி வந்தார்? ரட்சகராம் இயேசு கிறிஸ்து மானிட உருவம் எடுத்து வந்தார். இப்பொழுது என்ன? நமக்கு ரட்சிக்கப்பட பூமியில வேற ஒரு நாமமே இல்லை. தேவன் ஆதி முதல் ஒரு நாமத்தை, பல நாமங்கள் இருக்கின்ற உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாமமும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. நீங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எடுத்த தேவன் வெளிப்பட்ட விதம் சர்வ வல்லமையுள்ள தேவன். பிறகு யெகோவா தேவன். ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு நாமத்தை கொண்டு எதை காண்பிக்கிறது? அந்த நாமத்திற்கு தனித்துவமான வல்லமை உண்டு. அந்த வல்லமையை கிரியை செய்தார். ஆனால் இப்பொழுது கடைசி காலத்தில் ஒரே ஒரு நாமத்தை கொடுத்தார். இந்த நாமத்தில் சகலம் அடங்கி இருக்கிறது. அந்த நாமம் வேற ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்து என்ற நாமமே. அந்த நாமத்தை கூப்பிடும் பொழுது ரட்சிப்பு உண்டாகிறது. அதைதான் தேவன் இங்கே சொல்லுகிறார், இந்த நாமத்தினாலே அன்றி வேறு ஒரு நாமத்திலே ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்படுகிறவன் இயேசு கிறிஸ்து என்று கூப்பிட்டால் மாத்திரமே அவனுக்கு ரட்சிப்பு. வேற உலகத்திலே வந்து போன எதை செய்தாலும் ரட்சிப்புக்கு வழியே கிடையாது. அவர் நாமம் ஒன்று மாத்திரமே கொடுக்கப்பட்டது. ஆகவேதான் அவர் சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் பிதாவிற்கு ஒருவன் வரான். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் நம்மை உடுத்தினாராம். இந்த ரட்சிப்பு எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம்? இந்த தேவனை விசுவாசிக்கிறோம். வார்த்தை நமக்கு வருகிறது, பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். நல்லா கவனிங்க. வேதத்தை பார்க்கும்போது கொர்நேலியு என்ற ஒரு மனிதன் இருந்தான். வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு இது தெரியும். கொர்நேலியு நல்ல தான தர்மங்களை செய்தவன், ஜெபிக்கிறவன். ஆனால் ரட்சிப்பு இல்லை அவனுக்கு. தான தர்மங்களை செய்கிறவன், ஜெபிக்கிறவன், ரட்சிப்பு இல்லை. அப்பொழுது தேவன் எதை பார்க்கிறார்? கொர்நேலியுவே, உன் ஜெபம் எல்லாம் வருதுப்பா, உன்னுடைய தான தர்மம் எல்லாம் வருதுப்பா, ஆனா உன்னிடத்துல ரட்சிப்பு இல்லையே. அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 11:4. அப்போஸ்தலர் 11:4. ஆம், அப்போஸ்தலர் 11:4. ஆம் ஆம், வாசிங்க. அதான் பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து வந்தான். பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்தில் தேவனுடைய கண்டு. நல்லா கவனிங்க, இந்த 6வது வசனத்தை கவனிங்க. தானம் தர்மம் பண்ணி ஜெபிக்கிற மனுஷனை இவனுக்கு தூதர் பார்த்து வருகிறார்கள். இவனுக்கிட்ட தேவன் பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்? இவனுக்கு ஒரு ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. நான் அதுக்கு பிறகு உங்களுக்கு சொல்லுகிறேன் ரட்சிப்பின் அனுபவம் என்ன. இங்க வாசிக்கும் பொழுது பாருங்க, வாசிங்க. தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் உச்சமாய் தரிசனம் கண்டு உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் 6 வாசிங்க. அவனும் கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது, கர்த்தருடைய பிள்ளை பாருங்க, செய்ய வேண்டியது ரட்சிப்பின் அனுபவத்தை, ரட்சிப்பிற்கு ஒரு வழி இருக்கு, அதை செய்ய வேண்டியதை யார் வந்து சொல்லுவாங்களாம்? பேதுரு வரணுமா? கொர்நேலியுவே, நீ தான தர்மம் பண்ணுகிறப்பா, நீ ஜெபிக்கிறப்பா, அந்த ரட்சிப்புக்கு ஒரு வழி இருக்கு. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்ல யார் தான் வர வேண்டும்?
அப்போஸ்தலர் தான் வர வேண்டும். ஆகவேதான் தேவன் கடைசி காலத்திலே அவர் மரித்து உயிரோடு எழுந்து அப்போஸ்தலரை ஏற்படுத்தி சபைகளை ஏற்படுத்தி உபதேசங்களை ஏற்படுத்தி போனார். அநேக காரியங்களை இப்ப சொல்ல நேரம் இல்லை. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் இந்த ரட்சிப்பை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இருதயத்திலே வார்த்தையை நம்ப வேண்டுமா? நம்பாதவர்களுக்கு ஒரு பயனும் இல்லை. ஏனென்றால் அவர் சிலுவையில் அறைந்து இருக்கும் பொழுது எல்லாரும் கேட்கிறாங்க, இப்பொழுது நீ காண்பி, எதை காண்பி? நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா, உன்னை நாங்கள் விசுவாசிப்போம். அந்த விசுவாசம் அவருக்கு வேண்டுவதில்லை. தேவன் இறங்கி வரவில்லை, ஒன்றும் செய்யவில்லை. அவருக்கு அப்படியாப்பட்ட இல்லை. யார் ஒருவன் விசுவாசத்தோடு வாஞ்சையோடு அவரை ஏற்றுக்கொள்கிறானோ, வசனம் வருகிறதை கேட்டு ரட்சிப்புக்கு ஏதுவாக அவரை நம்பி விசுவாசிக்கிறானோ, அவனுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறவர். அப்படிதான் சகேயு என்ற ஒரு மனிதன் இருந்தார். அவன் இவரை காண வாஞ்சையாய் இருந்தார். வாஞ்சையாய் இருந்தது மாத்திரம் போதும். அதை பார்த்த கர்த்தர் வந்து அவராகவே வந்து நின்று அவனுக்கு ரட்சிப்பை தந்து அவனுக்கு வீட்டிற்கு ரட்சிப்பு தந்தார். ஆகவேதான் வசனம் சொல்லுது, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவருக்குள் வந்து உதிக்கிற நாள் ரட்சிப்பின் நாள். அதுதான் ரட்சிப்பு. அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் நம்மை அலங்கரிக்கிறார். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்தை பார்க்கும் வேகமாக நான் போகிறேன். இந்த சகேயுவுக்கு ஒரே சந்தோஷம், ஒரு சின்ன வாஞ்சை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு சிலவர்கள் பாருங்க கடைசி வரைக்கும் ரட்சிப்பு அடையாமலே போய்கிறாங்க. கர்த்தர் இதை எனக்கு செய்யட்டும், பிறகு நான் இதை செய்கிறேன். சின்ன பிள்ளையை போல நாம் விசுவாசிக்க வேண்டும். சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவரே மெய்யான தேவன் என்று பிரசங்கிக்கப்படுகிறது, எங்கு பார்த்தாலும் சொல்லப்படுகிறது. ஆனால் ஜனங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, அதை தள்ளிவிடுகிறார்கள். இந்த ரட்சிப்புக்கு நேராக இன்னும் சில காரியங்கள் வேகமா சொல்லி போறேன். ரட்சிப்பின் வழி இருக்கு எப்படி? ஆகவே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிருங்க. ரோமர் 10:10 வேகமாக இந்த ரட்சிப்பின் காரியத்தை. ரோமர் 10:10 எதை சொல்லுகிறது? ரோமர் 10 நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டுமா? ரட்சிப்பு வர வாயினாலே அறிக்கை செய்யணுமா? நல்லா கவனிங்க. இந்த ரட்சிப்பிலே சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். ரட்சிப்பு வாயினாலே அறிக்கை செய்து ரட்சிப்பை ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறோம். நம் விசுவாசத்தை கண்டு அவர் நமக்கு ரட்சிப்பை தருகிறார். இரண்டாவது என்ன செய்யணும்? இந்த ரட்சிப்பை பெற்ற நாம் ஞானஸ்தானத்தில் ஒப்பு கொடுக்கணும். அதுதான் மிக முக்கியம். அப்போஸ்தலர் வாசிங்க 2:43 வாசிங்க. இது எல்லாம் ரட்சிப்பின் வழி. அப்போஸ்தலர் 2:43. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. இல்லம்மா, இது வாசிங்க. நீங்கள் மனம் திரும்பி நல்ல கவனிங்க. மனம் திரும்பி பாவ மன்னிப்பு. ஆகவேதான் அந்த பாவ மன்னிப்பு எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நமக்கு வந்தது. எப்படி வந்தது? அவரை விசுவாசித்ததினாலே. எப்படி ஆனது? அவருடைய வார்த்தை நம்மை முதலாவது ஜெயிப்பித்தது. அநேக வசனங்களை சொல்ல நேரம் இல்லை. 1 பேரை வாசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையினால ஜெயிப்பிக்கப்பட்டமாம். ஒரு சாதாரண நம்பிக்கையை விசுவாசம். ஆகவேதான் சொல்லப்படுது ரட்சிப்பு ரொம்ப இலவசம், ரொம்ப 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 ஈஸி. நாம் இதற்காக பிரயாசப்பட வேண்டியதில்லை. தேவன் கிருபையாக ரட்சித்தார் என்று சொல்லுகிறது. ஆகவே ஜனங்கள் அல்ல தட்டுகிறார்கள். பாருங்க, இந்த ரட்சிப்பு பூரணப்பட முதலாவது அவரை விசுவாசித்து வார்த்தையினாலே நாம் ஜெயிப்பிக்கப்பட்டு, இரண்டாவது ஒரு ஜெயிப்பித்தல் நடக்கிறது. ஞானஸ்தானம், முழுக்க ஞானஸ்தானத்திலே. இந்த முழுக்க ஞானஸ்தானத்துல போய் பாவத்திற்கு உலகத்திற்கு உலக வழிபாடுக்கு மறித்து கிறிஸ்துவுக்கு உயிர்ப்பிக்கிறோமா? பிறகு அது என்ன சொல்லுகிறது? நாம் பரிசுத்த ஆவியினாலே பிறக்க வேண்டுமா? அதான் யோவான் 3:3 யோவான் 3:5 வாசிங்க. யோவான் 3:3-3:5. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் பார்க்க மாட்டான். அப்போ ரட்சிப்பிலே பாருங்க, இவ்வளவும் தேவன் வைத்திருக்கிறார். எப்படி? விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்ட இப்பொழுது நாம் ஞானஸ்தானத்தில் கிறிஸ்துவோடு மரித்து அவரோடு உயிர்ப்பிக்கப்பட்டு, அடுத்த 5 வாசிங்க. பிரதியுத்தரமாக ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டுமா? அதான் ரட்சிப்புக்கு. ரட்சிப்புக்கு பாருங்க, தீத்துவின் புஸ்தகம் 3:11 வேகமாக வாசிங்க. தீத்து 3:5-7 வாசிப்போம். தீத்து 3:5-7. இந்த வசனத்தை எல்லாரும் நல்லா கவனிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. நாம் எந்த கிரியையும் செய்யவில்லை. நமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கு, அதாவது திரும்ப புதுப்பிக்க வசனத்தினாலேயும் ஞானஸ்தானத்தினாலேயும்
ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் பரிசுத்த ஆவியோட புதிதாக்குதலினாலும் ரட்சித்தார். அப்போ ரட்சிப்புக்கு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே எத்தனை தேவைப்படுகிறது பாருங்க. ஏதோ தேவனை விசுவாசித்தேன், ஏதோ அவரை ஏற்றுக்கொண்டேன் மாத்திரம் இல்லாமல் ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை செய்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிற அனுபவம் தான் ரட்சிப்புக்கு ஒரு முழுமையான அனுபவம். இந்த காரியம் நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகள். ரெண்டு விதமான ரட்சிப்பு நமக்கு நடக்க போகிறது. ஒன்று, நாம் பூமியிலே வாழ்கிறோம், பாவிகளாய் பிறக்கிறோம், தேவனை அறியாதவர்களாய் பிறக்கிறோம். தேவன் கிருபையினால ரட்சிப்பை தருகிறார். தேவன் ரட்சிப்பை தந்து இந்த பூமியில ரட்சிப்பினால ரட்சகரை அறிந்து கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்திலே ரட்சிப்பின் வாழ்க்கையில வாழ்கிறோம். இன்னும் ஒரு ரட்சிப்பு நடக்க போகிறது. கடைசியாக ஒரு மீட்பு உண்டாக போகிறது. அதுதான் சரீர மீட்பு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்கிலும் ஆளாக வேண்டுமே ஆண்டால், அதற்கும் நாம் இருக்க வேண்டுமே ஆண்டால், பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலே ஒரு வார்த்தை வருவது பாருங்க. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு நிறைவேற நாளுக்கு நாள் பிரயாசப்படணுமா? எப்படி பண்ண முடியும்? ஆவியினால நிரப்பப்படுகிறதா? நாளுக்கு நாள் நம்ம பிரயாசப்பட்டு கொண்டே போக முடியும். நல்லா கவனிங்க பாருங்க, எவ்வளவு அழகாக தேவன் ஒரு ரட்சிப்புக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஞானஸ்தானத்தில் எடுத்து மறுஜன்மம் முழுக்கினாலே பரிசுத்த ஆவியை தந்து நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவிக்காக அதிகமாய் ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவி பெறாமல் யாராவது இருப்பீர்கள் என்றால் பரலோக ராஜ்யத்தை காணுவது மிக கடினம். தேவன் சொல்லிய வார்த்தையை மாற்ற முடியாது. அதற்காக பிரயாசப்படுங்க, அதற்காக போராடி ஜெபம் பண்ணுங்க. காரணம், வேதம் சொல்லுங்க, அதுதான் ரட்சிப்புக்கு வழிகள். ரட்சிக்கப்படா முடியாதபடி நாம் போய் நிற்க முடியாது மணவாளர் ரகசிய வருகைக்கு. அப்போ இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்திலே கொடுத்தவர் இந்த ஞானஸ்தானத்திலே எதற்காக எப்படி பிரயாசப்பட முடியும்? சும்மா எதை போய் நாம் வேலை செய்து கொண்டிருக்க முடியுமா? இந்த ரட்சிப்பு பிரயாசப்பட யார் பிரயாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். என்ன செய்கிறார்? நாளுக்கு நாள் புதிதாக்கி கொண்டிருக்கிறார். எதை புதிதாக்கி கொண்டிருக்கிறார்? ஆத்துமாவை ஆவியோ. அதுதான் நம்ம அதிக வேதத்தை வாசிக்க முடியும். ஒவ்வொரு நாள் மறுரூபம் ஆக்கி கொண்டிருக்கிறார். இந்த ரட்சிப்பு இதில் அவ்வளவும் நாம் நிறைவேற்றும் பொழுது அவருடைய கடைசி அந்த மீட்பின் ரட்சிப்புக்கு ரோமர் 13:11 இல்லைன்னா 1 Peter 1:9 வாசிங்க. 1 Peter 1:9 ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்த கர்த்தர் உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை, கடைசியாக இருக்கிற நம்முடைய ஆத்தும ரட்சிப்பை குறித்து பாருங்க. இன்றைக்கு முதலாவது அவர் நமக்கு தருகிறது ரட்சிப்பின் வஸ்திரம். ரட்சிப்பு எவ்வளவு நிறைவேற்ற இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள். இதையெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்புக்கு பிரயாசப்பட வேண்டும், இந்த ரட்சிப்புல பூரணப்பட வேண்டும். அதற்கு தான் சத்தியங்கள், அதற்கு தான் உபதேசங்கள், அதற்கு தான் பிரமாணங்கள். இது நீங்க இன்னும் நான் நிறைய நேரம் இல்ல. ரட்சிக்கப்படுவே தேவன் அனுகிரகம் எங்க கொண்டு போய் சேர்த்தாராம்? வசனம் இருக்கு, எங்க சேர்த்தாரு? சபையிலே சேர்த்தாரு. எவ்வளவு அழகா தேவன் வச்சிருக்கிறாரு பாருங்க. ரட்சிக்கப்பட்டு சும்மா இருக்க கூடாது. ரட்சிக்கப்படுகிறவன் எங்க வளரணும்? அவன் சபையில வளரணும். ஆகவேதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது சபை பெருகிற்று. ஏன் பெருகிற்று? ரட்சிக்கப்படுகிறவர்கள் எல்லாம் எங்க வந்து சேர்ந்தார்கள்? சபையிலே சேர்ந்தார்கள். சபையிலே சேர்ந்து எதை வளர்ந்தார்கள்? அப்போஸ்தலர் உபதேசத்திலே வளர்ந்தார்கள். உபதேசத்தில் நாம் வளரணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய சபைக்கு போகணும், உபதேசத்திலே வளரணும். மிக முக்கியமா நீங்க விரும்புறது ஆவி ஆத்துமா ஈடேற, அது போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போக, அலங்கரிக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். எதுக்கு? வசனத்திற்கு. என்றைக்கும் வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. வசனத்தை கேட்டுட்டு அதுபடி செய்யாமல் இருக்காதீங்க. அது பெரும் ஆபத்து. இதெல்லாம் வசனம் செய்யுங்க. பிறகு தேவன் உங்களை தொட்டு பல பலவீனங்களுக்குள்ளாக்கி பல சிக்ஷைக்குள்ளாக்கி வருகிறதை விட வசனத்துக்கு உடனே ஒப்பு கொடுக்கிற தேவன் பிரியமா இருக்கிறார். வசனத்துக்கு உடனே ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆத்ம ரட்சிப்பு, நம்முடைய சரீர ரட்சிப்பு பூரணமாய் உண்டாகுமா? ஆகவே பாருங்க, அநேக காரியம் இன்றைக்கு நான் முதல்ல சொன்ன இந்த ரட்சிப்பின் வஸ்திரம், இந்த ரட்சிப்புக்கு எவ்வளவு தேவையா இருக்கு. இந்த ரட்சிப்புக்காக பிரயாசப்பட வேண்டியிருக்கு. இந்த இயேசுவின் நாமத்துக்காக வேற ஒரு ரட்சிப்பு இல்லை. இந்த ரட்சிப்பை பெற்ற நாம் பெற்றவர்கள் என்ன செய்யணும்? வேகமாக ஒரு சில காரியத்தை சொல்லிட்டு இந்த குறிப்பு முடித்து அடுத்த வஸ்திரத்துக்கு போகிற ரட்சிப்பை பெற்றவங்க சங்கீதம் 21:1 வாசிங்க. சங்கீதம் 21:1
இந்த ரட்சிப்பை பெற்றவங்க இந்த ரட்சிப்பில் எதை செய்யணும்? பரிசுத்த ஆவிக்குள்ளாக மகிழ்ச்சி கொண்டாடி கொண்டிருக்கணும். ஏன்னா ஆதி அப்போஸ்தலரை பார்க்கும் பொழுது சபையிலே சேர்க்கப்பட்டு அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்களாம். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். ரட்சிப்பிலே எவ்வளவாய் அந்த ரட்சிப்புல நாம் என்ன செய்யணுமா? களி கூறணும். நாம் களி கூறுகிறோமா? நம்முடைய ரட்சிப்புல ஒவ்வொரு நாளும் களி கூறுகிறோமா? உங்களுடைய ரட்சிப்பின் நாள் உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஞானஸ்தானம் எடுத்த நாள் உங்களுக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பின நாள் தெரியுமா? ஏன்னா அதை நினைக்கணும், அதை மறந்துடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, அவர்களை தேவன் எகிப்திலிருந்து மீட்டு ரட்சித்து வந்த நாளை நினையாமல் போனாங்க. துக்கத்தோடு தேவன் சொல்லுகிறார், நான் என்னைக்கு அவங்களை ரட்சித்து எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தனோ அந்த நாள் கூட அவங்களுக்கு ஞாபகம் இல்லப்பா. நம்முடைய பிறந்த நாள் நமக்கு தெரியும், நம்முடைய விவாக நாள் தெரியும், மற்ற எல்லா நாள் தெரியும். ரட்சிப்பின் நாள் மிக மேன்மையான நாள். சத்துருவின் பிடியிலிருந்து மீட்டார். இன்றைக்கு மரிப்பமையானால் பரலோக ராஜ்யத்துக்கு போறது எவ்வளவு பெரிய பாக்கியம். நித்தியமாக வாழ்கிறது, அதை விட வேற என்ன? அதுதான் பெரிய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பின் நாளை நினைத்து நன்றி செலுத்தணும் ஒவ்வொரு நாளும். என்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தோம், ரட்சிக்கப்பட்டதுக்கு ஸ்தோத்திரம். என்றைக்கு அபிஷேகித்தார், ரட்சிக்கப்பட்டதுக்கு ஸ்தோத்திரம். இதை நாம் ஒவ்வொரு நாளும் செய்யணும். அது மாத்திரமல்ல, இதுல மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கணும். இதுதான் நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே. போராட்டங்கள் சோதனைகள் வரதான் செய்யும். கர்த்தருடைய பிள்ளைகள் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? இடுக்கமான வாசல் வழியாதான் போக வேண்டும் என்று. நிறைய உபதேசங்களை நீங்க கேட்கலாம், துருபதேசங்கள் வரலாம். என்னவா இருந்தாலும் சத்தியத்தை மாற்ற முடியாது. அவன் தனக்குண்டான சிலுவை எடுத்துக்கொண்டு சுமந்தே வந்து ஆக வேண்டும். யார் ஒருவன் அவரை பின்பற்ற வேண்டுமேனால், அவரை பின்பற்றி வர விரும்பாதவனுக்கு சிலுவை கிடையாது, வேண்டாம். அவரை பின்பற்றுவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திற்குள்ள போக முடியும். அவர்கள் எப்படியா? சீசர்கள் எதை சொன்னார்கள்? நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் பரலோக ராஜ்யத்திற்குள்ள போக வேண்டும். எப்படி உபத்திரவங்கள்? இதற்குள்ளாக இதன் நடுவிலே தான் நம்முடைய ரட்சிப்பை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இருந்து நாளுக்கு நாள் பரிசுத்த ஆவியிலே புதுப்பித்துக் கொண்டு ஆவியில நடக்க வேண்டும். இரண்டாவது, இந்த ரட்சிப்பில் என்ன செய்ய வேண்டும்? 40:10 சங்கீதம் 40:10 சங்கீதம் 40:10 மறைத்து வைக்கவில்லை. ரட்சிக்கப்பட்ட நாம் இந்த ரட்சிப்பை எல்லாருக்கும் சொல்லணும், ரட்சிக்கப்படாதவங்களுக்கு சொல்லணும். எப்படி இந்த ரட்சிப்பை அவங்களுக்கு சொல்லியே ஆகணும். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்களோ, இந்த அனுபவம் இருக்கோ, இயேசுவை அறிந்து கொண்டீங்களோ, அந்த ரட்சிப்பினால் பெற்றவங்க என்ன செய்யணும்? இதை யாருக்காவது பார்த்தவர்கள் எல்லாரும் சொல்ல வேண்டும். இந்த ரட்சிப்பை சொல்லி அவர்களை நடத்த வேண்டும். அடுத்த காரியம் வேண்டாம், அடுத்த குறிப்புக்கு போகிறேன். இந்த முதல்ல தேவன் நமக்கு எதை தருகிறார்? ரட்சிப்பின் வஸ்திரம் உங்களுக்கு தருகிறார். இன்றைக்கு ஒருவேளை இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்திலே சொல்லப்பட்ட ரட்சிப்பின் அனுபவம், அதாவது வசனத்தை ஏற்றுக்கொண்டு மாத்திரம் இருக்கலாம், உங்கள் ஜீவியத்தை ஒப்புக் கொடுக்காமல், ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக் கொடுக்காமல், பரிசுத்தாவின் நிறைவுக்கு ஒப்புக் கொடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் ஒப்புக் கொடுங்க, அதற்காக ஒப்புக் கொடுங்க. அப்பதான் ரட்சிப்பு பூரணப்படும். இந்த வசனத்தினால ஜெயித்தவர் தண்ணீர் முழுக்க ஞானத்தை எதை குறிக்கிறது? பாவத்துக்கு உலகத்தில் அநேக சத்தியம். ரோமர் 6ல சொல்ல வேண்டிய நேரம் போது அது ரோமர் 6 கொலோசியர்லாம் கிறிஸ்துவை அப்படியே தரித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவை அதிலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். அடுத்து எதை குறிக்கிறது? அது பரிசுத்த ஆவியில புதிதாக்கி கொண்டே இருக்கணும். ஆவியில நிரம்பி. ஆகவே இரண்டாவது ஒரு வஸ்திரத்தை தேவன் தருகிறார். வேகமாக வாசிப்போம். அந்த வஸ்திரத்தின் பெயர் என்னன்னா, முதல் வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். இரண்டாவது நமக்கு ஒரு வஸ்திரத்தை பிரமிப்பின் வஸ்திரம். நமக்கு எப்படியா? நம்மை ஒரு பிரமிப்பாய் மாற்றுகிறாரா? தேவனுடைய பிள்ளைகளே, முதல் அந்த வசனத்தை வாசிங்க. தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24ஆம் வசனம். தானியேல் 3:24. பிரமித்து தேவன் நமக்கு இன்னொரு வஸ்திரத்தை தருகிறார். என்ன வஸ்திரம்னா, ஒரு பிரமிப்பின் வஸ்திரமாய் நமக்கு தருகிறார். என்ன தருகிறார்? பிரமிப்பின் வஸ்திரம். முதல்ல பாத்தீங்கன்னா, தேவ பிள்ளைகள் இவர்கள் நல்ல நாட்கள் போய்கொண்டிருக்கிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாசிக்கும் பொழுது இந்த 2வது அதிகாரம் முடியும் போது வாசிங்க, கடைசி வசனம். ராஜாவை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவன் சாத்ராக், மேஷாக்கை, ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்திலே காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். நல்ல பெரிய போஸ்ட்ல வந்துட்டாங்க. வந்த இவங்களுக்கு இப்ப என்ன நடக்குது? இப்போ தேவன் எதிர்பார்க்கிறார், ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறார். சோதனையின் வஸ்திரம் இவருக்கு மேல வருகிறது. சோதனையின் வஸ்திரம் வருகிறது. என்ன வருகிறது? இந்த சோதனையின் வஸ்திரம் இவர்களை இப்ப சோதிக்கிறது. இப்ப சோதிக்க புடமிடப்படுகிறது. அப்போ
வாழ்ந்து கொண்டிருந்தேன். திடீர்னு இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு காரியம், அது சோதனையின் வஸ்திரம். இங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு நல்ல ஒரு ஸ்தானத்தை கிடைத்த பிறகு இப்படி ஒரு சோதனையின் வஸ்திரம் வருகிறது. என்ன சோதனை என்றால், ஒரு 90 அடி உயரமுள்ள ஒரு சிலையை நேபுகாத்நேசர் உண்டாக்கி இதை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறான். இந்த சோதனையை பார்க்கும் பொழுது நான் நிறைய வசனத்தோடு காண்பிக்க இருந்தேன். நிறைய குற்றச்சாட்டுகள் வருகிறது, உக்கிர கோபம் வருகிறது, கட்டுகள் இருக்கிறது, அக்கினியின் நடுவிலே இப்படி எல்லாம் இவர்களுக்குள்ளாக இந்த சூழ்நிலையில போகிறார்கள். நல்லா கவனிங்க, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சோதனையின் வஸ்திரம் உடுத்தப்பட்டு இருக்கிறார்கள். இப்ப இந்த சோதிக்கப்படுகிறதுல அவங்க எப்படி இருந்தார்களாம்? தங்கள் நம்பிக்கையை விடவே இல்லையா, தங்கள் விசுவாசத்தை விடவில்லையா, அவர்கள் சூழ்நிலையை பார்க்காதவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தேவன் ஒரு பிரமிப்பின் வஸ்திரம் அவங்க மேல போட்டார். எப்படின்னா, இந்த அக்கினியில போடப்பட்டார்கள். அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப பிடித்தது, அவர்கள் ராஜாவே கூட கூப்பிடல, ஓ நேபுகாத்நேசாரே. எப்படி ஒரு கர்த்தர் மேல உள்ள விசுவாசம் பாருங்க. இப்படியாப்பட்ட மனுஷர்கள் எந்த காலத்திலும் வாழக்கூடியவர்கள். ஒரு சில மனிதர்கள் வேதத்திலே நாம் பார்க்க முடியும், அவர்கள் எந்த காலத்துல, இந்த காலத்திலும் வாழ்ந்துருவாங்க. அந்த மாதிரி நெகேமியா அப்படியாப்பட்டவர். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலை எந்த காலத்துல விட்டாலும் அப்படிதான் இருப்பாங்க. ராஜாவின் கட்டளைக்கு பயப்படல. ராஜா என்ன சொல்லுகிறார்? இந்த பொற்சிலையை நீ வணங்க வேண்டும், இந்த வணங்கலைன்னா உன்னை 7 மடங்கு அக்கினி சூழலே போட்டுவிடுவேன். அப்பொழுது என்ன செய்திருக்கணும்? அடே இப்ப இருக்க என்னடா யாரா பார்க்க போறா, இருதயத்துல ஏசப்பாவை நினைச்சுக்கோ, தப்புன்னு ஊந்துரு, அவ்வளவுதானே நினைப்போம். அவ்வளவுதானே, இப்படிதானே இப்பொழுது இருக்கிறோம். டேய், இருதயத்துல ஏசப்பா சொல்லிட்டு விழுந்துரு, அவ்வளவுதான் அப்படின்னு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் எந்த நாட்களிலும் எந்த காலத்திலும் கர்த்தருக்காக வாழக்கூடிய வைராக்கியம் உடையவர்கள். பாருங்க, அதை செய்யல. தேவன் எவ்வளவு ஆச்சரியமானவர் பாருங்க. நாகமான் ஒருவன் இருந்தான். அவன் எலிசா தீர்க்கதரிசிக்கு வந்து சுகத்தை பெற்றுக்கொண்ட அவன் சொல்லுகிறான், நான் என் ராஜாவுக்கு கைலாக கொடுக்கும் போது குனிய வேண்டும், அது ஒன்றிலே மாத்திரம் நீ எனக்கு உத்தரவு கொடுக்கணும், மன்னிச்சு விடணும். அப்படியாப்பட்டவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசி மன்னிக்கவும் பிரகாசிக்க முடியாது. தேவன் அவனை அதற்கப்புறம் அவனுக்கு எடுத்து பயன்படுத்தினாரா? இல்ல. சும்மா வளையறவன் அவருக்கு முக்கியமா தேவை. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வைராக்கியமாய் சோதனை நடுவிலே, அக்கினியின் நடுவிலே தேவனை நம்பிக்கையோடு விசுவாசோடு இருக்கிறவர்கள் மாத்திரமே பிரகாசிப்பார்கள், ஜீவ சுடர் ஒளியாய். ஆகவேதான் அந்த நாகமான் பாருங்க, அப்போது அவன் கதை முடிஞ்சிருது. தேவன் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஆனால் தமக்கென்று தம்முடைய பிள்ளைகளை தேவன் எடுத்துக்கொள்கிறார். சோதனை நடுவிலே உங்களையும் நம்பி விசுவாசித்தான் அந்த வஸ்திரங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சோதனையின் வஸ்திரம் உங்களுக்கு முடிவுக்கு அல்ல, உங்களை இகழ்ச்சிக்கு அல்ல, உங்களை அவமானப்படுத்தல்ல, உங்களுக்கு இது பிரமிப்பின் வஸ்திரமாய் மாறி இந்த பிரமிப்பிலே நீங்கள் மற்றவர்களை பிரமிப்புள் ஆக்குறதற்காக தேவன் இதை நடத்தி செல்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது இவர்கள் அழகாய் சொல்றாங்க, நீங்க வீட்டில போய் இந்த வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்க. ஓ நேபுகாத்நேசாரே, ஓ உனக்கு நாங்கள் உத்தரவே கொடுக்க தேவையில்லை இந்த காரியத்தில். இவ்வளவு ஒரு விசுவாச நம்பிக்கை பாருங்க. ராஜா கூட சொல்ல, அவனுக்கு உக்கிர கோபம் ஆகிவிட்டது. இவ்வளவு வைராக்கியம் பாருங்க. அப்படி இருக்க அந்த கடைசி நாட்கள்ல ராஜா வரப்போகிற இந்த கடைசி விளிம்பில் இருக்கிற நாம் கர்த்தருக்காக எவ்வளவு வைராக்கியமா எழுப்பி நின்று காரியங்களை செய்யணும். பிள்ளைகள், நீங்க இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அடுத்தது பாத்தீங்கன்னா நாங்க உனக்கு பதில் சொல்ல மாட்டோம். கர்த்தர் பாருங்க, இந்த சோதனை வஸ்திரத்திலே யோபை போல பொறுமையா நம்பிக்கையா இருந்தபடியா, என்னை நம்பிக்கொண்டு இருந்தபடியா, என் மேலே விசுவாசம் இருந்தபடியா நான் என்ன செய்வேன்னா, அந்த சோதனை, அந்த எந்த உக்கிரம், எந்த அக்கினி, அவருடைய ஒண்ணு வேகமாக வாசிங்க. நான் சொல்ற வசனம் 26 வசனம் வாசிங்க. நல்லா நான் சொல்ற வார்த்தையை மட்டும் பாருங்க. இவர்களை தூக்கி 7 மடங்கு அதிகமான அக்கினியில போட்டான். அதுதான் சோதனையின் வஸ்திரம். உக்கிர கோபத்திலே போட்டு விட்டான். அவ்வளவு இந்த அக்கினி. இப்பொழுது நீங்கள் போகிற பாதை நெருக்கம் எதுவாக இருக்கு, அது அக்கினிக்கு சமானமாக 7 மடங்கு கொதித்து எழுப்புகிறது. இப்போ அந்த அக்கினி என்ன பண்ணலையாம்? சேதப்படுத்தலையாம். எந்த போராட்டம், எந்த நிந்தை, எந்த அவமானம், எந்த சூழ்நிலை நீ நினைக்கிறீங்களோ என்ன ஆயிடும், இதனை விழுங்கி விடுமோ, அவமானப்படுத்தி விடுமோ, எரித்து விடுமோ, அப்படி செய்ய விட மாட்டார் தேவன். அந்த அக்கினி, அந்த வசனத்தை பாருங்க. அவர்கள் யார் நடுவிலிருந்து வெளியே வந்தார்களாம், அந்த சோதனையிலிருந்து வெளியே வந்தார்களாம். அந்த இடத்தில் தேவன் வந்து அவரோடு விடாவி, அந்த எந்த அக்கினி வாழ்க்கையிலே அக்கினி போல உன்னை அவிழ்த்து போட்டு நினைக்கிறீர்களோ அதிலிருந்து வெளியே தேவன் கொண்டு வருவார். கொண்டு வந்துதான் உனக்கு பிரமிப்பின்
வஸ்திரத்தை போடுகிறார். அடுத்து பாருங்க, அக்கினி பலன் செய்யலாம். கீழே கொண்ட வசனம், நேரம் இல்லாதனால கடகடன் போறேன். நல்ல இந்த வார்த்தையை பாருங்க. அக்கினி என்ன செய்யலையாம்? அக்கினி நடுவிலிருந்து வெளியே வந்தார்களாம். அக்கினி பலன் செய்யலையாம். அக்கினியினுடைய மனம் கூட வீசலையாம். தேவன் எப்படி மாற்றுகிறார்னா, நீங்கள் அந்த சோதனைக்குள், வேதனைக்குள், நெருக்கத்துக்குள் அது இருக்கிறீர்கள், அதனுடைய மனம் கூட உங்கள் மேல் வீசாதபடி இப்படி ஒரு காரியம் உனக்கு நடந்ததா என்று இல்லாதபடி உன்னை பிரமிப்பின் வஸ்திரமாய் மாற்றுகிறார். பார்க்கிறவர்கள் எல்லாம் நடுங்கிட்டாங்க. பிரமிப்பின் வஸ்திரமா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. ராஜா ஓடி வந்து விழுகிறான். எங்கேயாவது இப்படி நடக்குமா பாருங்க தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிறது. எந்த ராஜாவை நேபுகாத்நேச்சார் பேர் சொல்லி கூப்பிட்டு அங்கேயே வெட்டிடுவான். கூப்பிட்டு அவனுக்கு சொல்லி, நான் உனக்கு பதில் சொல்ல வேண்டும். நேபுகாத்நேச்சார் போல ஒரு ராஜா இல்லை. அவன் இஸ்ரவேல் ஜனத்தை, யூதா பட்டணத்தை சீர்குலைத்தவன், தேவனுடைய ஆலயத்தை இடித்து போட்டவன். அவனுக்கு முன்பாக நின்று பேசுகிறாங்க. அவன் கீழே வசனம் வாசிங்க வேகமாக. கடைசி வசனம் இல்லம்மா, அவன் ஓடி வந்து விழுந்தான். வசனம் வாசிங்க. 28, 24, 28 பாருங்க. அவன் பிரமித்து, அவன் ஓடி வந்து 24 வாசிங்க. பிரமித்து தீவிரம் எழுந்து ஓடி வருகிறான். நடந்ததை பார்த்து ராஜா எழுதி ஓடி வருகிறான். அதான் அந்த பிரமிப்பின் வஸ்திரம். கர்த்தர் அதை ஒரு மேல போடும் பொழுது, யார் அவனுக்கு விரோதமாக, யார் என்ன செய்த சூழ்நிலை, சத்துரு மனுஷன் இருக்கட்டும், பிரமித்து ஓடி வரும்படி கர்த்தர் செய்கிறார் பாருங்க. செய்து இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க ஒரு தேவன் இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ ரெண்டாவது, வேகமாக நான் முடிக்கிறேன். அடுத்து ரெண்டாவது வஸ்திரம் என்ன வஸ்திரம்? பிரமிப்பின் வஸ்திரம். இன்னைக்கு வந்த ஒவ்வொரு மேலும் தேவன் பிரமிப்பின் வஸ்திரத்தை போடுகிறார். அந்த பிரமிப்பின் வஸ்திரம் என்ன? நீ ஒரு சோதனை வஸ்திரத்துக்குள்ளாக போகப்பட்டு போய் கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் அந்த அக்கினி, அந்த சோதனை, அந்த வேதனை, அந்த நெருக்கம், அந்த போராட்டம், அந்த பலவீனங்கள், அந்த காயங்கள், அதெல்லாம் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு, அது உன்னை அவிழ்த்து போடாதபடிக்கு, அதிலிருந்து உன்னை தப்புவித்து காப்பாற்றி உனக்கு பலன்களை செய்து உனக்கு ஒரு பிரமிப்பின் வஸ்திரத்தை இந்த தேவன் போடுகிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளையை நீ எதை செய்ய வேண்டும்? நம்பிக்கையை விட்டு விடக்கூடாது. உன் விசுவாசத்தை விட்டு விடுகிறார். கர்த்தர் அதை செய்வார். அடுத்தபடியாக ஒரு வஸ்திரத்தை தேவன் கொடுக்கிறார். பாருங்க வேகமாக. எபேசியர் 2:10. எபேசியர் 2:10. முதல்ல ரட்சிப்பின் வஸ்திரம். அடுத்து ஒரு வஸ்திரத்தை தேவன் தருகிறாரா? நற்கிரியை வஸ்திரம். அதாவது நற்கிரியை வஸ்திரம் நமக்கு போட்டு இருக்கிறாரா? நாம் என்ன செய்யணும்? நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் மாறணும். ரட்சிப்பின் வஸ்திரம் வந்த உடனே நம்ம எப்படியாய் மாறுறோம்? பிரமிப்பாய் மாறுகிறோம். பிரமிப்பின் வஸ்திரம். இப்போ நாம் என்ன செய்யணும்? நற்கிரியை செய்கிறவர்களாய் இருக்கணும். நிறைய வசனம். 1 தீமோத்தேயு 6:18, தீத்து 1:16, எபிரேயர் 10:20, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நற்கிரியை செய்கிறவர்கள். நற்கிரியை என்றைக்கும் நாம் நற்கிரியை செய்ய ஆயத்தமா இருக்கணும். தேவன் நம்மை அழைத்தது அதுக்குதான். இங்க ஜாய் ஆண்டி இருக்கிறாங்களா, அவங்க இங்க அந்த ஆண்டி பாப்பு இறந்ததுக்கு உடனே வந்துட்டாங்க. பாப்பு தங்கச்சி இறந்துட்டா உடனே வந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்தாங்க. பாட்டு பாடிட்டு நற்கிரியை பாருங்க. அந்த வசனத்தை காட்டுறேன். அடுத்து ஜெய்பின் மனைவி உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டல் அக்டோபர் 3, 4 போய் டிஸ்சார்ஜ் ஆகி 7, 8, 9 நாட்கள் நினைக்கிறேன். அவ்வளவு கேட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. வந்து பார்த்து ஒரு பெரும் காணிக்கையை கொடுத்து, அவர்களுக்கு தேவைகள் இருந்தால் ஒரு பெரும் காணிக்கை கொடுத்து விசாரித்து நற்கிரியை பாருங்க. மந்தவேலியிலிருந்து வருகிறார்கள் மீட்டிங்கு. அவ்வளோ ஒரு நற்கிரி. இந்த நற்கிரியை எப்போதும் செய்ய கர்த்தர் நம்மை அந்த வஸ்திரத்தால் மூடி இருக்காங்க. வசனத்தை வேகமா வாசிங்களேன். மத்தேயு 25:35 40. மத்தேயு 25:35 40. அது வாசிங்க, புரிந்து கொள்வீங்களா? பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், தீர்த்தீர்கள். தாகமா இருந்த தாகத்தை தீர்த்தீங்க. சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரத்தை கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், பார்க்க வந்தீர்கள்.
தேவன் சொல்லுகிறார். இதே அப்போ நீதிமான்கள் சொல்லுகிறார்கள், நாங்க எப்ப செய்தோம்? சிறியவர்களுக்கு செய்தது எனக்கே செய்தது. ஆகவே நம்ம மேல ஒரு வஸ்திரம் போடப்பட்டிருக்கு. என்ன வஸ்திரம்? நற்கிரியை செய்ய நம்ம சோர்ந்து போகக்கூடாதாம். அதுக்குதான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நற்கிரியை வேதத்தை பார்க்கும்போது தொற்கால் என்றும் ஒருவர்களை காட்ட இருக்கிற தொற்கால் அந்த வசனத்தை பாருங்களேன். அது அப்போஸ்தலர் 9:39 வாசிங்க. அவன் அநேக நற்கிரியை 36 அப்போஸ்தலர் 9:36 யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையில் சீசி இருந்தால் அவன் நற்கிரியை தான தர்மங்களை மிகுதியாக செய்தால் இந்த வசனம் கவனிங்க, இந்த சத்தியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இப்போ இந்த நற்கிரியை செய்கிறவ இந்த தான தர்மம் பண்ணவங்க என்ன ஆகுது? வியாதி வந்து மரணம் அடைஞ்சிட்டான். வியாதி வந்து மரணம் அடைந்து விட்டான். மரணம் அடைந்த இவளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே குளிப்பாட்டி மேலறையில கடத்திட்டாங்க. அவ்வளவுதான், கடைசி முடிஞ்சிருச்சு. யாருக்கு? தான தர்மம் பண்ணி நற்கிரியை செய்து. அது மாத்திரமல்ல, இப்போ விதவைமாரெல்லாம் என்ன பண்றாங்க? இப்போ பக்கத்துல பேதுரு இருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்ட உடனே அவரை கூப்பிடுகிறாங்க. அப்ப பேதுரு ஐயா வந்த உடனே எல்லாரும் சொல்றாங்க, இவர்கள் ரொம்ப நற்கிரியை செய்கிறாங்க. இவள் செய்த வஸ்திரத்தை காட்டுகிறார்கள். அவன் செய்த நன்மையை அவன் உடுத்து வைத்திருக்கிறார். அநேகரை உடுத்து வைத்திருக்கிறான். தான தர்மம் செய்து நற்கிரியை செய்து. அப்பொழுது தேவன் பார்த்திருப்பார், இப்படியாப்பட்டவங்க மறிக்க கூடாது. இவன் மறித்தா அநேகருக்கு பாதிப்பு. அநேகரை யார் பார்த்துப்பா? அப்போ இவன் மறிக்க கூடாது. தான தர்மம் செய்ய மறிக்க கூடாது. நற்கிரியை செய்ய மறிக்க கூடாது. அநேகரை உடுத்து வைக்கிற ஊழியர் செய்ய மறிக்க கூடாது. ஆகவே பேதுரு வந்த உடனே, பேதுரு காண்பித்த உடனே அவர் போய் ஜெபம் பண்ணி எழுப்புகிறார். திரும்ப 39 வாசிங்க. பேதுரு எழுந்து கூட போனான். அவன் போய் சேர்க்க அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது கூட இருக்கையில் காண்பித்து சூழ்ந்து நின்றார்கள். அப்போ உயிரோட கீழ் வசனம் சொல்லுகிறது, அவரை உயிரோடு எழுப்பிட்டான். கர்த்தர் நமக்கு எதை செய்ய நற்கிரியை செய்யத்தக்க வஸ்திரங்களை நம் அநேக காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து உங்களுக்கு காண்பிக்க ஆசையா உண்டு. நேரம் மாத்திரம் தான் இல்லை, நற்கிரியைகளை நாம் செய்யணும். இந்த நல்ல கவனிக்க ஒரு நடந்த சம்பவம் பாருங்க. ஆப்பிரிக்கா தேசத்திலே ஒரு போதகர், அவரு ஏறத்தாழ ஒரு 90 அநாத பிள்ளைகளை நடத்தி கொண்டு வருகிறார். அநாத பிள்ளைகளுக்கு ஆர்ஃபனேஜ் கட்டி நடத்துகிறார். இந்த போதகர் ஒரு நாள் ஒரு பக்கத்து நாடுக்கு போகும் பொழுது தீவிரவாதிகள் அதிகமாக உள்ள தேசம் அது. அங்க என்ன பண்ணிட்டாங்க? இவரை பிடிச்சிட்டு இவர் கூட வந்தவங்க பிடிச்சிட்டாங்க. பிடித்தவர்கள் சுட்டு விடுவார்கள். சுட்டுட்டு தப்பித்து போய் விடுவாங்க. கூட இருக்கிறவங்க எல்லாம் சுட்டு நடந்த சம்பவம். சுட்டு கையில இருக்கிற காசு, வாட்ச் எல்லாத்தையும் எடுத்து பிடிங்கிட்டு சுட்டு விடுவார்கள். இவரை சுட வரும் பொழுது அந்த கூட்டத்தில் இருந்தவன் திடீரென்று, இவர் தான் ஒரு 90 பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டிருக்கான்னு நினைக்கிறேன். உடனே இவன் சுட போறவன் கேட்டான், நீர் தான் அந்த 90 பிள்ளைகளை ஆர்ஃபனேஜ் நடத்தி கொண்டு காப்பாற்றி வருகிறீரா? ஆமா. அப்ப நீர் போகும். பாருங்க, கர்த்தர் பாருங்க. இப்போ இவர் மறித்து விட்ட அந்த பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி? ஆகவே நற்கிரியை செய்கிறவர், தான தர்மம் செய்கிறவர் தேவன் கர்த்தர் ஒரு நாளும் விடமாட்டார். எந்த சூழ்நிலையிலும் எழுப்பி விடுவார். ஆகவே தான் தொற்காலை அநேக சம்பவங்களை பார்க்க முடியும். இந்த கொர்நேலியும் அப்படியாப்பட்டவன் தான். ஆனால் தான் அவனுக்கு ரட்சிப்பை வீட்டுக்கு தேடி தேவன் அனுப்பினார் பேதுருவை. அவன் வீட்டால் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில பேசினார்கள். பேதுரு ஐயா ஒரே ஆச்சரியம். அந்த வசனம் அழகான வசனம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த சீஷர்கள், நீங்க வீட்டுல போய் வாசிங்க, நல்லா கவனிங்க. சீஷர்கள் மேலறையில கூடி ஜெபித்த பொழுது ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், முதலாவது பெந்தகோஸ்தே நாள், இந்த பெந்தகோஸ்தே சபை உருவானது மேலறையில தான். அன்னைக்கு எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அதே போல புறஜாதிகள், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற ஹிந்துஸ், நமக்கு புரியணும்னு அதுக்காக சொல்லுகிற புறஜாதிகள், அவர்கள் மேல ஊற்றப்பட்டதுனால ஒரே சந்தோஷம் பேருக்கு. அவர் வந்து சொல்லுகிறார், எப்படி நம்ம மேல ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அதே போல இந்த கொர்நேலி வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஊற்றப்பட்டார். அப்ப ஆவியானவர் பாருங்க வித்தியாசம் இல்லாமல் அப்போஸ்தலர் மேல இறங்கினது போலயே கொர்நேலியின் வீட்டிலே, கொர்நேலிக்கு என்ன தெரியணும்? இவன் தான தர்மம் பண்றான், இவன் நற்கிரியை செய்கிறான்,
ரட்சிப்பின் வழிகளை அறியணும். இவன் ஆசீர்வதி தொற்கால் பாருங்க, இந்த வஸ்திரத்தை உடையவர்கள் மறித்தாலும் தேவன் உயிரோட்டரை எழுப்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வஸ்திரத்தை அணிந்து கொள்ளு. அடுத்து ஒரு வஸ்திரம் பாருங்க, ரோமர் 13:14 வசனம். 3 நற்கிரியைகளை நாம் செய்கிற வஸ்திரம். இந்த நற்கிரியை செய்யும் வஸ்திரத்தில் நிறைய காரியங்கள் இருக்கு. தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து நற்கிரியை, தேவன் பாதத்தில் உட்கார்ந்து முத்தமிட்டுக் கொண்டே இருந்தால் மரியாதை. ஆகவே தான் அது சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், இவர் என் இடத்துல நற்கிரியை செய்தார். யார் அந்த தைலத்தை எடுத்து அவர் பாதத்திலே ஊற்றினார், அது ஒரு நற்கிரியை. இப்படி அநேக காரியங்கள் இருக்கு. நற்கிரியை செய்யுங்க, நன்மைகளை தான தர்மங்களை செய்கிறது அந்த வஸ்திரம் இருக்கு. தேவனுடைய பாதத்தில் உட்காருங்க, எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ உட்காருங்க. மிகப்பெரிய நற்கிரியை, அவர் பாதத்தை முத்தமிட்டுக் கொண்டே இருங்க. கூட்டங்களுக்கு செல்லுங்க, ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு செல்லுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அது ஒரு நற்கிரியை. நீங்க வேணும்னா மார்க்கு 14:6 வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக இன்னொரு வஸ்திரத்தை வாசிப்போம். 13 கடைசி, ரோமர் 13:14. ஸ்தோத்திரம். தரித்துக் கொள்கிறது என்றால் வஸ்திரமாய் உடுத்திக் கொள்கிறது. இப்பொழுது நம்ம மேல என்ன வஸ்திரம் வரணும்? இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம். அந்த வஸ்திரம் அப்படியே நம்ம மேல வரணுமா? இந்த வஸ்திரத்துல நிறைய காரியங்களை சொல்லலாம். நம்ம ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் நம்ம மேலேயும் வந்து விடணுமா? அப்படி என்றால் ஒரு காரியங்களை என்ன, எப்படி அதுல என்ன தருகிறார், நாம் என்ன செய்யணும்? மத்தேயு 11:26 நினைக்கிறேன். மத்தேயு 11:29 அல்ல பாருங்கல்ல, அந்த வஸ்திரம் நமக்கு எதை கொடுக்கிறது? நாமும் எதை செய்யணும்? நான் சாந்தமும் மனத்தாழ்மை. இது 2 அந்த வஸ்திரம், இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் நம் மேல் போடுகிறார். நாமும் அதை தரித்துக் கொள்ளணும். அப்போ இப்படியா இருக்கணுமா? சாந்த குணமுள்ளவர்களா இருக்கணுமா? மனத்தாழ்மையுள்ளவர்களா இருக்கணுமா? சாந்த குணமுள்ளவர்களுக்கு பெரும் ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். பூமியை சுதந்திரத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த ரட்சகராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் சாந்த குணமுள்ளவராக இருந்தார். மனத்தாழ்மையுள்ளவர், எல்லாவற்றிலும் தாழ்ந்து போனார். வேதம் சொல்றார், மனுஷ ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக்கி சிலுவை பரியந்தம், கடைசி பரியந்தம் தாழ்த்தினார். நேரம் இல்லாதனால இந்த குறிப்பை நான் முடிக்கிறேன். சாந்தமும் மனத்தாழ்மை நமக்கு இருக்கணுமா? ஒரு வீட்டிலேயும் சரி, எங்கும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வஸ்திரத்தை நாம் உடுத்திக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். இது கிறிஸ்துவுக்குள் இருந்தது என்ன? சாந்தமும் மனத்தாழ்மையும். அவரே சொல்கிறார், இதை உங்கள் தோள் மேல ஏற்றுக்கொள்ளுங்கள், இது உங்க ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல். இப்படி இருக்கும் பொழுது ஆத்மா இளைப்பாரி கொண்டு இருக்கும். எங்கே சாந்தமும் எங்கே மனத்தாழ்மை இருக்கு? நம்ம ஆத்மா படபட அடிச்சு கொண்டு இருக்க. இப்போ ஆத்மா ஏதாவது யாராவது பேசுகிறது, சூழ்நிலை, இதெல்லாம் கலக்கம் உண்டாக்கிடும் பாருங்க. ஆத்மாவுக்கு நிம்மதியே இருக்காது. ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் எப்போ நான் இந்த வசனத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறேன். அந்த ஆத்மாவை சாந்தப்படுத்துங்க, மனத்தாழ்மைக்கு கொண்டு வாங்க. யார் என்ன செஞ்சாலும் சாந்தமா விடும் பொழுது, மன்னித்து மறந்து அந்த காரியத்தை பொருட்படுத்தாம விடும் பொழுது, ஒரு தாழ்மையாய் நாம் விட்டு போகும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இளைப்பாறுதல். நம்ம ஆத்மாவுக்கு ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். அடுத்து ஒரு வஸ்திரத்தை கடைசியாக ஒன்று சொல்லியிருக்கிறேன் பாருங்க. 1 Corinthians 13 அன்பின் வஸ்திரம். அன்பின் வஸ்திரம், அந்த 13 அதிகாரத்தை வாசித்துங்களேன். அன்பின் வஸ்திரம் நம்ம மேல் இருக்கணும். முதல்ல ரட்சிப்பின் வஸ்திரம் வந்த உடனே தேவன் நம்ம எப்படியா மாற்றுகிறார்? பிரமிப்பின் வஸ்திரம். இந்த பிரமிப்பின் வஸ்திரம் வந்த உடனே நமக்கு ஒரு நற்கிரியின் வஸ்திரம் நம்ம மேல வந்து நற்கிரியை செய்து, நற்கிரியை அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம். அடுத்து அன்பின் வஸ்திரம். இந்த அன்பை தரித்துக் கொள்ள வேண்டுமா? பேசினாலும் தீர்க்கதரிசன வரத்தை உடையவர்கள் சகல ரட்சிப்பையும் சகல அறிவையும் அறிந்தாலும் சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் சரீரத்தை சுத்தரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் இல்லை. அன்பு எப்படின்னா நீடிய சாந்தம் உள்ளது, தயவும் உள்ளது, பொறாமை கிடையாது, புகழாது. ஆமென். நாடாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும், தாங்கும், விசுவாசிக்கும், நம்பும், சகிக்கும்.
ஒரு காலம் போதும். இதுதான் நம்ம அறிவிக்கணும். நம்முடைய குடும்பங்கள்ல இது இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வஸ்திரங்கள் தான் உன்னத வஸ்திரங்கள். இந்த உன்னத வஸ்திரங்களால் அவர் நம்மை தரிப்பித்து இருக்கிறார். வந்த இன்னைக்கு உங்களுக்கு அதை திரும்பவும் தரிப்பிக்கிறார். அதை தரிப்பித்து ஏற்கனவே இருக்கிற திரும்பவும் தரிப்பிக்கிறார். உன்னத வஸ்திரங்கள், உன்னத வஸ்திரங்கள் நிறைய இருக்கு வேதத்திலே. நான் உங்களுக்கு 5 தான் சொன்னேன் நினைக்கிறேன். 5 வஸ்திரங்களை சொன்னேன். ரட்சிப்பின் வஸ்திரம், அடுத்து பிரமிப்பின் வஸ்திரம், நற்கிரியைகள் செய்கிறவர்கள். நற்கிரியை நாம் அதிகமாய் செய்யணும். தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்க. அது ஒரு பெரிய நற்கிரியை. நீங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க. காலத்தோடு சொல்லுகிறேன், கடைசி நாட்கள் இருக்கிறோம். தேவன் அதை விரும்பி அவர் சொன்னது, தன்னை விட்டு எடுபடாத பங்கு இந்த பூமியில நீங்கள் எங்க இருந்தாலும் உங்களுக்கு நஷ்டம். கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிறது பெரும் ஆசீர்வாதம், பெரும் 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 உங்களுக்கு நன்மை. அதான் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லுகிறார் அல்லவா. எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நஷ்டம் தான். ஆனா கர்த்தருடைய பாதத்தில் நாம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு வரைக்கும் வருகிறது ஆசீர்வாதம் மேன்மையானது. ஆகவே கிடைக்கிற நேரத்துல எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் அது ஒரு நற்கிரி. அது அதிகமாய் போகணும்னா அதை நான் விட்டுட்டேன். அந்த நற்கிரியை எப்பவும் செய்யணும். அவன் தைலத்தை உடைத்து தனக்கு உண்டான செலவு அவன் வேலை செய்ததெல்லாம் உடைத்து எடுத்துன்னு வந்து அவர் பாதத்துல போட்டு கண்ணீர்னால நிரப்பி அவருடைய தன்னுடைய முடியினால துடைத்து அதனுடைய ரகசியங்களை சொல்ல நேரம் இல்லைன்னா விட்டுட்டேன். ஆகவே நேரம் கிடைக்கும்னா சமூகத்துல உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, சபைக்கு போங்க, வசனத்தை வாசிங்க. அது நற்கிரியை போகவும் நேரம் எதெல்லாம் பார்க்கலாம். விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளைகள் நற்கிரிய தான தர்மங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுதெல்லாம் செய்யுங்க. ஏன்னா இவன் வந்த இடம் பார்த்தீங்கன்னா பெத்தானியிலிருந்து வந்து தேவனுக்கு செய்கிறார். பெத்தானினா இஸ் ஹவுஸ் ஆஃப் பாவர்ட்டி, ஒரு வறுமையின் வீடு. ஹவுஸ் ஆஃப் புவர், ஏழைகளின் வீடு அதனுடைய அர்த்தம். அங்கிருந்து வந்து நலதம் என்ன தைலத்தை கொண்டு வரானா அவளுக்கு என்ன இருந்திருக்கும்? ஏழைங்கல்ல, அந்த ஊர் பேரு அது ஹவுஸ் ஆஃப் பாவர்ட்டி. ஆனா தனக்கு இல்லாததுலயே வந்து செய்கிறார். தேவன் அதை தான் பார்ப்பார். தனக்கு உனக்கு இருக்கிறதுலயும் செய்யுங்க, நன்மை செய்யுங்க, தான தர்மங்களை பண்ணுங்க, நற்கிரியை செய்யுங்க. அடுத்து பாருங்க, தேவன் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் நம்ம மேல இருக்கட்டும். அது என்ன வஸ்திரம்? சாந்தமாய் போக, எல்லாவற்றிலும் சாந்தமா போயிடுங்க. அடுத்து அதுல சாந்தமும் மனத்தாழ்மை இருக்கிறதா. கடைசி ஒரு வஸ்திரம், அன்பின் வஸ்திரம். அன்பு எல்லாவற்றையும் தாங்கிடும். அன்பு இருக்கும் என்றால் குடும்பங்கள் பிரியவே பிரியாது. அன்பு சகலத்தையும் தாங்கிடும், எதையும் செய்யக்கூடிய மகா வல்லனுடைய அன்பு இந்த வஸ்திரங்களால நம்மை தரிப்பித்து இருக்கிறார். இதிலே தரித்து கொண்டு நாம் இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்போமாக. வேகமாக நாம் ஜெபித்து முடிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா. அன்பு தகப்பனே, உமக்கு நன்றியை நான் செலுத்துகிறேன், சோதரிக்கிறேன். ஏசப்பா, இந்த நாளிலே நீங்கள் இந்த கூட்டத்தை கொடுத்து உம்முடைய ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க. பெரும் ஆசீர்வாதம், சந்தோஷம். நன்றி 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 அப்பா. உண்மை ஆராதிப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். இன்றைக்கும் தகப்பனே, இந்த ஜனத்தின் தேவ பிள்ளைகள் வந்தவர்கள் உங்க கரத்துல கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, மனதார ஆசீர்வதிங்க. பாரத்தோடு ஜெபிக்கிறேன். வந்தவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். என்ன பாரத்தோடு வந்தாலும் இவங்களுக்கு ஒரு பிரமிப்பின் வஸ்திரத்தை போடுவீராக. இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி உயர்ந்த வஸ்திரங்களை கொடுங்க. அபிஷேகத்தால் நிரப்புங்க, ஆவியிலே நடக்கும்படி செய்யுங்க. ஒவ்வொருவர் மேல் இந்த உயர்ந்த வஸ்திரங்கள் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த 5 விதமான உயர்ந்த வஸ்திரங்கள், ரட்சிப்பின் வஸ்திரம் அப்பா, அதிலிருந்து என்ன செய்ய வேண்டும் அப்பா. அடுத்து பிரமிப்பின் வஸ்திரம், அதிலிருந்து என்ன செய்ய வேண்டும்? அது உடுத்தப்பட்டால் வந்த ஆசீர்வாதம். இயேசு சுவாமி நற்கிரியைகளை செய்கிற வஸ்திரம் என்ன செய்ய வேண்டும்? அது என்ன ஆசீர்வாதத்தை தருகிறது? தேவனே, கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம், கடைசி அன்பின் வஸ்திரம் அத்தனை பேர் மேல வருவதாக, குடும்பத்து மேல வருவதாக ஆசீர்வதிங்க. நன்மையினால் திருப்தியாக்குங்க. கட்டுகள் உடையட்டும். பொல்லாத பிசாசு இந்த ஜனத்தை கட்டி வைத்து எந்த சோதனை, எந்த பொல்லாத, எந்த தீங்கு வேதனை படுத்துகிறதோ இப்பொழுதே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய ஊழியக்காரனாக நீங்க தந்த அதிகாரத்தினால இந்த பரிசுத்த பலிபீடத்தில் தேவன் இருக்கிற வாசஸ்தலம் கட்டி சபித்து பாதாளத்தை தள்ளி போடுகிறேன். விலகு என்று கட்டளை எடுக்கிறேன். ஜெயம் உண்டாகட்டும். உடைய பிள்ளைகளுக்கு நன்மைகள் நடக்கட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். எதிரில் நாம் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ ஒரு பலனை கொடுங்க, சத்துவத்தை கொடுங்க, அற்புதத்தை செய்யுங்க. தேவன் ஆசீர்வதித்து இவர்கள் இருக்கிற இடங்களை ஒரு பிரமிப்பின் அக்கினியாய், ஒரு பிரமிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவீராக. யாரெல்லாம் இவர்களை கீழாக, இவர்களை இகழ்ச்சியாக, இவர்களை தீர்ப்பாக, ஒன்றுமில்லாமல்
முன்னால் பார்த்தார்களோ அது முன்பாக இந்த தேவன் பிரமிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி இவளை மகிழ செய்வீராக, பாடி மகிழ்ச்சியாக இருப்பாங்க. கர்த்தரை உயர்த்தினார் என்று தேவனே குடும்பங்களை ஆசீர்வதிங்க, சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க. அப்பா எந்த குழப்பங்கள் இல்லாதபடி எல்லா சத்துருடைய செயல்களை இப்பொழுதே நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கல்வாரி சிலுவையில் நீங்க சிந்தின ரத்தத்தினாலே அவைகள் சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உங்கள் ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, தலை நிமிர்ந்து இருப்பார்களாக, தலைக்கும்படி செய்வீராக. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறது விரும்புகிறவர். உயர்ந்த வஸ்திரங்கள் நாங்கள் ஒருவராகிலும் இந்த 5 வஸ்திரங்கள் சரி, தேவன் வேதத்தில் வைத்திருக்க இன்னும் அநேக வஸ்திரங்கள் இது எங்களை விட்டு நீங்கவே கூடாது. நாங்கள் இந்த உயர்ந்த வஸ்திரங்களை தரித்து கொண்டவர்களாக இருக்கணும். எங்கள் வஸ்திரங்கள் காக்கப்பட்டு இருக்கணும். அந்த வருகையை ஆயுதத்தோடு எதிர்நோக்கி காத்து வஸ்திரம் காக்கப்பட்டவர்களாக இருக்க செய்யுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு வந்தார்களோ ஏசப்பாவுடைய பாதத்தை பிடிச்சு கேட்கிற ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாவதாக, ஒரு தெய்வீக சுகம் உண்டாவதாக. Let them be healed in the mighty name of Jesus Christ. Let them be healed in the mighty name of Jesus Christ. Let them be healed in the mighty name of Jesus Christ. Let them be healed in the mighty name of Jesus Christ. Let them be healed in the mighty name of Jesus Christ. Let them be healed in the mighty name of Jesus Christ of Nazareth. Let them be healed in the mighty name of Jesus Christ of Nazareth. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. சாட்சியாய் நிற்க செய்யுங்க. தேவனே உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை சரீரத்தில் பாய்ந்து செல்லட்டும். ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரம் உயிர்ப்பிக்கப்படுவதாக, பலன் கொள்வதாக, ஆரோக்கியம் சௌக்கியமாக வாழ்நாளை மூடி இருக்கட்டும். இந்த பிள்ளைகள் வந்தவர்கள் ஒருத்தரையும் ஒரு வியாதி, ஒரு பலவீனம், ஒரு சுகவீனம் தொடக்கூடாது என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்களை அவர் வீட்டையும் வேலி அடைத்து காப்பீராக. தேவன் சத்துரு வந்து இடத்துல சொன்ன போல யோபையும் அவனுக்கு உண்டான வேலி அடைத்து காக்கவில்லையோ அது போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த தேவ ஜனங்கள், இந்த பிள்ளைகள், அவர்கள் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் கையிட்டு செய்கிற எல்லாத்தையும் வேலி அடைத்து காப்பதாக. சத்துருடைய உட்புகுதல் முடியாடி போது இராதபடி செய்யுங்க. அப்பா துஷ்டன் இனி அவன் வழியாய் வருவதில்லை. அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போனான். சத்துரு முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போட்டோம். இந்த பிள்ளைகள் வாழ்ந்து இருப்பார்களாக, நன்மையினால் திருப்தியாய் இருப்பார்களாக. சுகத்தோடு இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை தேவன் ரட்சித்ததை எல்லாருக்கும் சாட்சியாய் சொல்வார்களாக. ஏசப்பா ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் இவர் வந்து அவர் பிள்ளைகள், குடும்பங்களின் பேர பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தேவனுடைய தயவுள்ள கரம் நன்மைக்கு ஏதுவாக ஒவ்வொருவர் மீதும் இருப்பதாக. ஏசப்பா நீதாங்க, இங்கதான் இந்த பிள்ளைகள் வந்த அத்தனை பேர் மேல உங்க சிரசு கரத்தை வைத்து ஆசீர்வதித்து அனுப்புங்கன்னு ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தை காணட்டும், நன்மைகளை காணட்டும். அடுத்த மாசமும் அநேக சாட்சிகள் உங்க நாம மகிமைக்கென்று சொல்லப்படட்டும். என் ஆண்டவர் செய்தார் என்று சொல்வார்களாக, மகிழ்ச்சியா இருப்பார்களாக. சோதரம் தகப்பனே உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய சமூகத்திற்கு கிருபை தந்ததற்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்தை தந்ததற்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்தை தந்த ஐஷா பிரதர் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஊழியர்களை ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்க. கீபோர்டு வாசித்த தம்பியை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய அபிஷேகம் பிள்ளை மேல இருப்பதாக. அப்பா சுரமண்டல காரணத்தை கொண்டு வாருங்கள் என்று எலிசா சொல்லி வாசிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் வந்தது போல, தாவீது வாசிக்கும் பொழுது சவுல் மேல இந்த ஆவியை அலங்கழித்தது போல, வாசிக்கும் பொழுது தேவனே அந்த கீபோர்டு வாசித்த தம்பியை வாசிக்கும் அபிஷேகம் இறங்கணும்னு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இவர்களின் குடும்பங்களும் இவர்களுக்கு உண்டான எல்லாம் வேலி அடைத்து காக்கப்பட்டு இருப்பார்களாக. இந்த வருகை இருக்குமே நாங்கள் எல்லாரும் ஆயத்தமாய் காக்கப்பட, ஆவி ஆத்மா சரீரம் காக்கப்பட பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருந்து நடத்துங்க. கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க கரம் இருந்து நடத்தட்டும் ஒவ்வொருவரையும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை நீ ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜா